Whatever pain, whatever pain, feel pain, no pain, accept pain. Those who do not know pain, they never understand true peace. வலியை ஃபீல் பண்ணுங்க, வலியை ஏற்றுக்கோங்க, வலியோட வாழ கற்றுக்கோங்க. எவன் ஒருவனுக்கு வலினா என்னன்னு தெரியாதோ அவனுக்கு அமைதினாலே என்னன்னு தெரியாது. அவன் அமைதியை பற்றி பேசுறதுக்கு தகுதியே இல்லாத ஒருத்தன். திஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் குவாட் ஃப்ரம் காட் மோட் பெயின். ஸோ இந்த நருட்டோ வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைலண்டட் அண்ட் பவர்ஃபுல் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயின் பெயின் பெயின். இவங்க வந்து தனியான ஒரு ஆள் கிடையாது. ஸோ பெயின், நாகுட்டோ, யாகிகோ, கோனான், இது வந்து ஒரு ட்ரியோ ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான். ஒருத்தனுக்கு ஒன்றுனா இன்னொருத்தர் வருவான், இன்னொருத்தனுக்கு ஒன்றா இன்னொருத்தர் வருவான். இந்த 3 பேருக்கு கீழே ஒரு 6 பார்ட் ஆஃப் பெயின் இயங்கிக்கிட்டு இருக்கும். நரகா பாத், வேதா பாத், அனிமல் பாத், ஹியூமன் பாத், அசுரா பாத், தேவா பாத் அப்படின்னு ஒவ்வொரு பாத் ஆஃப் பெயினுக்குமே ஒவ்வொரு பவர்ஃபுல் கேரக்டர் இருக்கு. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட இவங்களை வந்து அடித்து வின் பண்ணணும் பேட்டல் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒன்றுன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா மோஸ்ட் வயலண்ட் பவர்ஃபுல் கேரக்டர். எந்த நருட்டோ வேர்ல்டுலேயே ஒரு கேங் இருக்கும்ல, பயப்படுற கேங், அகாட்ஸ்கி அகாட்ஸ்கி அகாட்ஸ்கி. அந்த அகாட்ஸ்கி கேங்கோட தலைவனே பெயின் தான். ஓகேவா? அஃபிஷியல் தலைவன், அஃபிஷியலாக அந்த கூட்டத்துக்கோட தலைவனே பெயின் தான். இதனோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வரணும். ஸோ இன்ஃபினிட்டி சுக்கியாமே, ஓகேவா, அதை ஆக்டிவேட் பண்ணி இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வரணும். அவ்வளோதான். அதுக்காக என்ன பண்ணணும்? 9 டெய்ல்டு பீஸையும் பிடிக்கணும். அது 9 டெய்ல்டு பீஸையும் பிடிச்சி 10 டெய்லை உருவாக்கணும். ஸோ அந்த மிஷனை வந்து ப்ராக்ரஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதோட எண்டைய கேங்கோட தலைவனே வந்து பெயின் தான். சிம்பிள் ஸ்டோரி. ஓகேவா? தலைவன்கிட்ட பவர்ஃபுல்லான இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கும். ரெனேகான்லேருந்து எல்லா பவர்ஃபுல்லுமே அடிச்சிருவான், சிம்பிளாக சொல்ல போனோம்னா. பட் பெயினோட மாஸ் மூமெண்ட், தியேட்ரிக்கல் சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெயின் வந்தாலே அந்த இடம் ஒரு மாதிரி கோமாக இருக்கும். அதாவது வந்து போய் வந்து கச்சாமுச்சான்னு போயிட்டான்னு அந்த மாதிரிலாம் சண்டை போட மாட்டான். தலைவன் போய் நின்னாலே தெரிஞ்சிடும் அந்த பேட்டில் அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்ட்டு. சிம்பிள் பெயினோட பேட்டில் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜிராயை போட்டோம். அதாவது சிம்பிளான்னு சொல்கிறேன், நாங்கள் வச்சிங்க, நம்மளை ஒருத்தரை தூக்கி வளர்க்குறாருங்க. நமக்கு வந்து சோறு போடுறாரு, நம்மளை வந்து நல்லா பார்த்துக்கிறாரு, நமக்கு வந்து ஒரு தொழில் கற்றுக் கொடுக்குறாரு, இந்த உலகத்தில் எப்படி வாழணுங்கிற வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்குறாரு. அவரை போய் உங்களுக்கு கொள்ள தோணுமா? இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எப்படா உன்னை புல்லா மாதிரி நினச்சி வளர்த்துனடா. ஆனால் அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் பெயினோட முதல் பயங்கரமான சம்பவம்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய சென்ஸு ஜிராயாவை போட்டது தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேட்டில் பயங்கரமான ஒரு ரிவெஞ்ச் பேட்டில், நருட்டோ விசஸ் ஜிரா பெயின். ஓகேவா? அதாவது அந்த பேட்டில் வந்து என்டையர் மாஸ் தியேட்ரிக்கல் சீன் பயங்கரமாக இருக்கும். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது. ஸோ பெயினை போட்டு தள்ளுற அளவுக்கு, டிஃபீட் பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் இருக்கா ப்ரோ அந்த டைம்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெயினை போடுற அளவுக்கு பெயின் இருந்த காலகட்டத்தில் எவனுமே கிடையாது. சிம்பிள் பேட்டில்னு ஒன்று வந்துச்சுன்னா வாபஸ் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா தோத்துட்டு வீட்டை பக்கம் போகலாம், அவ்வளோதான். இதுதான் ஒரே வழி பேட்டில் பண்ணணும்னா. அப்படியேப்பட்ட பெயின், ஓகேவா, ஆல் மைட்டி பூஸ் ஒரு காடு மோடு. சிம்பிளாக சொல்ல போனால் அவனையுமே வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ தான் பேச்சாலேயே மயக்கிடுவான். ஸோ அதனால தான் நருட்டோ எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ நருட்டோ, ஓகேவா, தான் பெயினை போய் கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஊரே அழிச்சிருவான். இந்த கோனகா, லீஃப் வில்லேஜ் இதெல்லாம் மொத்தமாக போட்டு தள்ளிட்டு தான் உயிர் தியாகம் பண்ணிட்டு செத்தவன்லாம் திரும்ப உயிர் பிழைக்க வச்சிருவான். சிம்பிளாக சொல்ல போனோம்னா இவன்கிட்ட எல்லா வெப்பன்ஸுமே இருக்குங்க. அதாவது ஒரு ஆள், ஓகேவா, அகாட்ஸ்கியில் இருக்கிற ஒருத்தன் ஒரு வில்லேஜவே அழிச்சிட்டு வருவான். ஒரு பவர்ஃபுல் சினோபி, ஒரு பவர்ஃபுல் மிலிட்ரி டீமே போய் படுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிற என்டையர் கேரக்டருக்குமே ஹெட்டு பெயின். ஓகேவா? இவனுக்குலாம் ஒரு நாடு இல்லை, ஒட்டுமொத்த நருட்டோ வேல்டும் அகேன்ஸ்டாக வந்தாலும் நின்று சண்டை போடுவான். ஆனால் ஜெயிக்கிறது கஷ்டம்.
பட் இல்லை மாதரா மாதிரிலாம் ஜெயிக்க முடியாது. மேபி மாதரா பெயின் அப்படின்னா ஆப்வியஸ்லி மாதரா தான். மற்றபடி பெயின் டிஃபீட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது பவர்ஃபுல் கேரக்டர் அவன் இருந்தப்பன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர் பெயின். உங்கள் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ ஆல்மைட்டி புஷ்.